லெமன் சேவை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இது ஏற்கனவே சேவை எப்படி பண்றது எப்படி எல்லாம் பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தது பாருங்க. இந்த சேவை எப்படி நான் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா காலையில பண்ணது. ராத்திரி ஹாட் பேக்ல தான் எடுத்து வச்சேன், ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்காம. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகும் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு திரும்ப சொல்றேன். சோ இதை நான் ஹாட் பேக்ல எடுத்து வச்சேன்னா இதாயிடுச்சு. நல்ல ட்ரை ஆகாம தான் இருக்கு. இப்போ நல்ல உதிரி உதிரியா ரெடியா இருக்கு. இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கு. இப்போ லெமன் சேவைக்கு நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த லெமனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பெரிய லெமனை இந்த மாதிரி புளிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்பதான் அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து நல்லா இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம லெமன் சாதம் தாளிப்போம் இல்லைங்க, அதே மாதிரி தான் தாளிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கடாயில காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகி மேல அந்த ஆவி வர்றது தெரியுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போடுறேன். நம்ம வந்து பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ண போறேன். லெமனை மட்டும் கடைசியா ஆட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதை ஆட் பண்றேன். நான் இதுல வந்து உப்பு ஆட் பண்ணல, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது சீக்கிரமா ஃப்ரை ஆகிறது, சீக்கிரமா வதங்குறதுக்காக இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா பிங்க் சால்ட் தான். ஸோ அதனால இந்த அளவு கரெக்டா இருந்துச்சு எனக்கு. ஏற்கனவே தக்காளி சேவைக்கு இதே மாதிரி தான் நான் பண்ணேன், அதுவும் கரெக்டா இருந்துச்சு. ஸோ நான் சேவை எப்படி பண்றது, தக்காளி சேவை எப்படி பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதுல எப்படி பண்ணணும், தக்காளிக்கு அதே அளவுக்கு தான் உப்பு இதுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மாதிரியே லெமன் சாத்துக்கு ஆட் பண்ண எல்லாமே ஆட் பண்ணணும், பட் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதை நான் காமிக்க மறந்துட்டேன், ஸோ அதனால இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மஞ்சத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா இந்த சேவையை, சந்தகைன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமனை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். லெமனை புளிஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட போகிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க லெமனை போட்டோன்னே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமனை ஆட் பண்ணுறேன். இந்த லெமனை நல்லா திரும்பவும் அந்த தண்ணியில் அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஊத்துறேன். ஸோ இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரெடி. இதை ஒரு நான் பிளேட்ல வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க பிளேட்ல வச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணவே நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், செமையா இருந்துச்சு. தக்காளி சேவை அப்படிதான் பண்ணவே ரெடியாகவே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதனாலதான் நான் பிளேட்ல டேஸ்ட் பண்ணதை காமிச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி இப்பவும் நான் வந்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி காமிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக இப்ப பிளேட்ல வச்சிருக்கேன். என்னதான் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் கையில எடுத்து சாப்பிட்ற மாதிரி வருமா சொல்லுங்க? நான் எப்பவுமே இதை வந்து கையில தான் சாப்பிடுவேன், அதோட ஃபீலே தனின்னு சொல்லுவேன். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், எம்மியா, அந்த லெமன் பிளேவர்ல செமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபிங்க. எல்லாருக்கும் நம்ம குட்டீஸ்க்குள்ள இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.